ஃப்ரெண்ட்ஸ், செடி கொய்யாக்காய் இது செடி ஹைப்ரிட் செடியே. இது பாருங்கள், சின்னதாக இருக்கும்போதே காய் வைக்கும். இது சிகப்பு கலரு, சுகருக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை வைக்கலாம் நம்ம. வாங்க, செடியை இப்போ தண்ணியில் ஊற வச்சிட்ருக்கேன். இப்போ எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போது ஒரு பங்கு மாட்டுத்தொழு உரம் வச்சுருக்கேன். இலை தழை சரகுங்க வச்சுருக்கேன். இதை எப்படி போடுறேன்னு பார்த்து அது மாதிரி போடுங்க. அப்போ தான் செடி பச்சை பிடிக்கும். நீங்கள் பாட்டுக்கு அப்படி எப்படியோ போட்டுட்டிங்கன்னா சரியாக வராது. நான் எப்படி போடுறேனோ அதன்படி போடுங்க. இது மண் இது ஒரு பங்குன்னா இது 2 பங்கு எடுத்திருக்கேன் இதுக்கு. ஏன்னா கொஞ்சம் செடி வந்து பெருசாக வரும். அதனால் இது கொஞ்சம் மண் பெரிய பாட்டில் தான் வைக்க போகிறேன். இது பாருங்கள், இந்த பாட்டு தான். இதுவும் நானே ஹோல்ஸ் போட்டுட்டேன். இந்த இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ட்ரைனேஜ் எவ்வளோ நல்லா வெளியில் தண்ணி போதோ அப்போ தான் அந்த செடிங்கெல்லாம் நல்லா தழைச்சி வரும். இப்போ நம்ம செடி வைக்கலாம். வாங்க, இப்போ இந்த மாட்டுத்தொழு உரத்தோடு இதை கலந்துக்கலாம். இதை கலந்துக்குவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு கல்லுங்க இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்போ மண் எடுத்து கொட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த கவரை. இப்போ செடி நம்ம வைப்போங்க. இப்போ மண் கொட்டுவோம். இப்போது செடி வச்சாச்சு. எப்போது கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா இந்த பக்கம் வந்து உரம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நடுவில் கரெக்டாக வச்சிட்டாலும் கொஞ்சம் இப்படி சாய்ச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் உரம் போடலாம் கரெக்டாக. இப்போது இந்த இலை சரகுங்கள்லாம் சுத்தூரம் எடுத்து நம்ம போட்டு விட்டுடணும். மாடி மேலே வச்சோம்னா, மாடி மேலே தான் வைக்க போகிறோம். கீழே வச்சுட்டு மாடி மேலே எடுத்துன்னு போக போகிறேன். வெயிட் இல்லாமல் இருக்கும். நல்லா செடியும் நல்லா தழைஞ்சி வரும். இப்போது இது மேலே மண் கொட்டிக்குவோம். இதிலெல்லாம் மண் கொட்டிக்குவோம். வெயிட்டே இல்லை இதுக்கு. இப்படி பண்ணிங்கன்னா தண்ணி கரெக்டாக அது குலுங்கி உள்ளே போயிடும். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். சரியாக போச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் மண் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரைனேஜும் நல்லா ஆகிடும். நம்ம செடியும் நல்லா தழைச்சி வரும். நீங்கள் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, வந்து என்ன செடிங்களே சரியாகவே வர்றதில்லை அப்படின்னு. அவங்க வந்து எப்படி வச்சாங்கன்னா, மண் சேறு மாதிரி வச்சுட்டு சேறு எடுத்து பூசி வச்ச மாதிரி வாரி 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 அதில் போடுறாங்க அவங்க. அந்த மாதிரி போட்டால் எந்த செடியும் வராது. தண்ணியை கலந்து சவுறு வைக்கிற மாதிரி வாரி வாரி போட்டாங்க அவங்க. அப்படி வச்சா எந்த செடியும் வராது. இதை இப்போ நான் வச்சேன் பாருங்கள், இது மாதிரி வைங்க. எல்லா செடியும் நல்லா தழைஞ்சி வரும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க நான் வச்சுக்கிற செடி எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க. அப்போது வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிறேனான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இந்த ஹைப்ரிட் செடி வாங்கிட்டு வந்து வச்சோம்னா நம்ம மாடி மேலேயும் வச்சிடலாம். அந்த செடி பெருசாக கலையாக போயின்னு இருக்குது.
இது நிறைய போயின்னு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சின்ன செடியாக வச்சோம்னா நிழல் மொத்தம் படிஞ்சு எந்த செடியும் அதை பாருங்கள், இந்த செடியெல்லாம் எதுவுமே சரியாக வர்றதில்லை. நிழல் ஃபுல்லாக நிழல் ஆகிடுது. அதனால் இந்த செடியை மொத்தம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நமக்கு தேவைக்கு கண்டிப்பாக சுகருக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செடி வைங்க. ஏதோ நீங்களும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாங்கி வச்சு செடியை வளர்த்து பாருங்கள். அதில் இருக்கிற நன்மை, அதில் இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு எதுலேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரியும். இந்த தொட்டி பழைய முன்னாடியே தொண்டி குத்தி வச்சுட்டு இருந்தேன். அதனால் இப்போ டக்குன்னு எடுத்து வச்சிட்டேன். அது மட்டும் இப்போ தான் இது பண்ணி வச்சேன். ரோஸ் செடி 2 வீடியோவும் போடுறேன் பாருங்கள். எல்லாம் லாங் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தெரியும். ஷார்ட்ஸில் அது சிம்பிளாக போட்டு விடுவேன். அதில் சாங் தான் போடுவேன். அவ்வளோ ஃபுல்லாக போட மாட்டேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நான் அதெல்லாம் சொல்வேன். நீங்கள் அதன்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன்படி செய்யுங்க. என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.